ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சான்சஸ் நிஹோங்கோ. இன்னிக்கோட வீடியோவில் கத்தக்கானால ஆரோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கத்தக்கானா அதுலேயும் 104 லெட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ மெயின் ஆல்ஃபபெட்ஸ் 46 தான். அதில் ஆரோ தான் இப்போ பார்க்க போகிறோம். கத்தக்கானாங்கிறது ஜாப்பனீஸை தவிர வேறு நாட்டு லாங்குவேஜ் எழுதுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வாங்க காய்ஸ், ஆரோவாக பார்க்கலாம். ஸோ இதுதான் ஆ. இந்த லெட்டரை மெமரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு க்ளூ சொல்கிறேன். இந்த லெட்டரை 45 டிகிரி லெஃப்டில் அப்படியே திருப்பினீங்கன்னா ஏ மாதிரியே மாறிடும். அந்த இடத்துல விட்டு போயிருக்கு, அவ்வளோதான். அதை ஜாயின் பண்ணி விட்டிங்கன்னா ஏவாகவே மாறிடும். ஸோ ஆக்கு க்ளூ சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் லெட்டர் இ. இந்த ஈக்கு க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெட்டர் பார்க்கவே ஐ மாதிரி தான் இருக்குது. அந்த டாட்டுக்கு பதிலாக அந்த ஸ்லாண்டிங்காக ஒன்று வந்துருக்குல்ல, அது மட்டும் இருக்குது. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் லெட்டர் உ. இந்த லெட்டர் மெமரைஸ் பண்ண ஒரு க்ளூ சொல்கிறேன். இது அப்படியே ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணிட்டீங்கன்னா அது பார்க்க ஒரு யூ மாதிரியே தான் இருக்கும். ஹிரகானா லெட்டரும் கத்தகானா லெட்டரும், அதாவது இந்த யூ பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்படி வச்சு கூட கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லைனா இதை பார்க்க யூ மாதிரியே இருக்கா, அப்படி வச்சே கண்டுபிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் லெட்டர் ஏ. இந்த லெட்டருக்கு என்ன க்ளூன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் ஈ இருக்குல்ல, அந்த ஈயில் 3 ஸ்ட்ரோக்கு வருது. சென்ட்ரல் ஸ்ட்ரோக் மட்டும் இதில் இருக்காது. அதை மட்டும் வச்சு இமேஜினேஷன் பண்ணி பார்த்துக்கோங்க. அது பார்க்க ஈ மாதிரியே தான் இருக்கும். இந்த லெட்டர் தான் ஏ, ஓகேங்களா. நெக்ஸ்ட் லெட்டர் ஓ. இது வினோதமாக இருக்கும் பார்க்க. இதுக்கு எந்த க்ளூவும் தெரியல. இந்த கத்தகானா லெட்டர்ஸு நீங்கள் எழுதி பார்த்தா தான் மனப்பாடம் ஆகும். அப்படி இல்லைனா இந்த மாதிரி க்ளூ வச்சே நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கலாம். நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோவெலாம் நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் காய்ஸ்.